இன்றைக்கி கால வேளையில் நாம் எதை தியானிக்க போகிறோம் என்றால், வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் நேற்றைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், இதோ உன் ராஜா அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது. நிறைய பேர் சொல்கிறீங்க, பாஷா எல்லாம் நீங்கள் இங்கிலீஷ்லேயே போடுறீங்க, என்னமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு. அதை மாற்றிடுவோம். ஒன்றுமே மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு அரை மணி நேரம் நம்ம ஆண்டவர் வசனத்தை தியானிக்க போகிறோம். சரியா? 9:40க்கு ஆமேன்னு சொல்லிடுவேன். சரியா? 9:35 அல்லது 9:40. ஓகே, கவனிங்க. வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. கவனியுங்கள், இதோ உன் ராஜா. இன்னைக்கு நான் பேச போகிறேன். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு இதுதான், இதோ உன் ராஜா. ஒரு விரலை காட்டி அல்லது ஒரு கையை காட்டி சொல்லுவது போல இயேசுவை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இதோ உன் ராஜா. யாருக்கு ராஜாவாம்? அவர் எருசலேமுக்கு ராஜா, யூதருக்கு ராஜா. வேதம் சொல்லுகிறது அவர் யூதருக்கு ராஜா. இன்னும் வேதம் சொல்லுகிறது அவர் முழு உலகத்துக்கு ராஜா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜா. இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறில் வேதம் சொல்லுகிற ஒரு 3 வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன். வாசிக்கலாமா? அது வசனத்தை வாசிங்க. 8வது வசனத்தை பாருங்களேன். 8வது வசனம். திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா. கவனியுங்கள். முதலாவது குருத்தோலை ஞாயிறில் வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். ஓசானா சொல்லுங்க. ஓசானா அப்படின்னா அரமேயு மொழியில் எங்களை இப்பொழுது ரட்சியும், சேவ் அஸ் நவ், இப்பொழுது எங்களை காப்பாற்றும். யாராயிலும் இங்கே பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் வாயினால் இப்படி சொல்லுங்கள், ஓசானா. அப்போ பிரச்சனையில் இருக்கீங்க போல் தானே. ஓசானா அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. ஏன்னா ஓசானா என்றால் இப்பொழுது எங்களை ரட்சியும். கவனிங்க, இயேசு கிறிஸ்து கழுதை மேலே எருசலேமுக்குள்ளே வருகிறார். பவனி வரும்போது எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை, ட்ரெஸ் எல்லாம் கலட்டி, அவங்க மேலே போட்டிருந்த துப்பட்டா, ஷால்வை இதெல்லாம் கலட்டி அந்த கழுதைக்கு முன்னாடி விரிக்கிறாங்க. விரிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா குருத்தோலையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார்கள்? ஓசானா அப்படின்னு சொல்கிறார். ஓசானா என்றால் எங்களை இப்பொழுது காப்பாற்றும், எங்களை இப்பொழுது விடுதலையாக்கும். கவனிங்க, அங்கே இருந்த யூதர்கள் எல்லாம் எதை நினச்சி சொன்னாங்க தெரியுமா? எங்களை இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கையிலிருந்து காப்பாற்றுங்க, ரோமர்கள் கையிலிருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். வசனம் சொல்லுகிறது 21:15 பாருங்க. 21:15. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரா என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தார் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஓசானா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் என்ன அர்த்தம்னா எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு என்ன செய்கிறாராம்? 14 எழுதியிருக்கு, குருடரையும் சப்பானிகளையும் தேவாலயத்தில் அவர் என்ன செய்தார்? சுகமாக்கினார். கண்ணு தெரியாதவர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார், சப்பானிகளை எழுந்து நடக்க வைத்தார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். எங்களை காப்பாற்றும் அப்படின்னு அவர்கள் கூப்பிட்ட போது, ஜனங்கள் எல்லாரும் கூப்பிட்ட போது இயேசுக்குள்ள மனதுருக்கம் வந்து நிறைய பேருக்கு அற்புதம் செய்தார். இங்கேயும் நீங்கள் ஓசானான்னு சொன்னீங்கன்னா அவர் மனதுருகி யாருக்காயிலும் அற்புதம் செய்யணும் செய்வார். இதை பார்த்த சில பேருக்கு பெரிய கோபம் வந்துருச்சு. கவனிங்க, நம்ம தான் ரோமர்களுக்கு கீழே இருக்கோமே, ரோமர்கள் நம்மளை ஆளுகை செய்கிறார்களே,
இயேசுவே உண்மை அவர்கள் என்ன சொல்கிறாங்க கவனிக்கிறீங்களா, கவனிச்சிங்களா? அந்த வசனத்தை பார்த்தீங்களா? அவர்கள் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை உமக்கு கேட்குதா? இயேசுவே உங்களுக்கு கேட்குதா? கவனிங்க, நீங்கள் உலகத்திலையும் 2 விதமான ஆட்களை பார்க்க முடியும். ஒன்று, இயேசுவை நோக்கி உண்மையாக கூப்பிடுகிற ஆட்கள். இயேசுவே எங்களை காப்பாற்றும், எங்கள் பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்றும், எங்கள் போராட்டத்திலேருந்து எங்களை காப்பாற்றும். ஆனால் இன்னொரு ஆளுக்கு என்ன வரும்னா கோபம் வரும். ஏன் நீ பேசிக்கிட்டு இருக்க, ஏன் ஜெபம் பண்ணுற, ஏன் ப்ரேயர் பண்ணுற, நம்மளுக்கு மேலே இந்த பாவம் நம்மை ஆளுகை செய்யுதுன்னு உனக்கு தெரியாதா, நமக்கு மேலே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு உனக்கு தெரியாதா? இங்கே ஸ்கிரைப்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதபாரர்கள் எல்லாரும், ஆண்டவரே நீர் கவனிக்கிறீரா, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கிறீரா அப்படின்னு சொல்லுகிறார்கள். நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38லிருந்து 40 வரைக்கும் இங்கே இயேசுவை பார்த்து அதே வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு உடனே சொல்கிறாரு, இவங்க கூப்பிடலைன்னா கல்லுகள் கூப்பிடுமா. கவனிங்களேன், காப்பாற்றுங்கன்னு நீங்கள் கூப்பிடலைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க கல்லுகள் கூட கூப்பிடும். அந்த வசனத்தை வாசிப்போம். 19:38லிருந்து 40. ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் தேவனை புகழ்ந்தார்கள். அவரை நோக்கி, போதகரே போதகரே பாஸ்டரே அவங்கள வாயை மூட சொல்லுங்கள். நீங்கள் வாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லி விட்டு போயிட்டீங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கா முக்காடு போட்டு, இயேசுவே காப்பாற்றும் இயேசுவே காப்பாற்றுன்ட்டு இருக்கிறார். கொஞ்சம் வாயை மூட சொல்லுங்கள். அடுத்து அவர்கள் என்ன, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும். கவனிங்களேன், ஓசானா என்பதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறேன். இயேசுவே எங்களை இப்பொழுது காப்பாற்றும். அப்படி கூப்பிடுகிறவர்களே அவர் காப்பாற்றுகிறார். கூப்பிடாமல் அமைதியாக நீங்கள் இருந்தாலும் என்னது கூப்பிடுமா? கல்லுகள் கூட கூப்பிடுமா. இயேசு தம்முடைய வேலையிலே அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் தன்னுடைய நேரத்திலே கவனமுள்ளவராக இருக்கிறார். இந்த பாம் சண்டேயில், இந்த குருத்தோலை ஞாயிறில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், இயேசுவை உங்கள் உதவிக்கு அழையுங்கள். நிறையா பேர் என்ன செய்ய மாட்டான், இயேசுவை ஹெல்ப்புக்கு கூப்பிட மாட்டான். அவர் வாட்டுக்கு இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை போய் பேசிக்கலாம் அவர்கிட்ட, ஏன்னா அப்படி இருப்போம். அப்படி இருக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய எல்லா நேரமும் 24 மணி நேரமும் 7 நாளும் 365 நாளும் இயேசுவை உதவிக்கு அழையுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போனாலும், சிங்க கெபியில் ஒருத்தன் போய் உள்ளே போய் கிடக்கான், ஆனால் நான் நம்புகிறேன் அவன் தானியேல் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சுட்டாங்க, சீல் வச்சுட்டாங்க, என்ன தூக்கி உள்ளே போட போகிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ராஜா வந்து கேட்கிறார், உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தாரா? நம்முடைய ஆண்டவர் விடுதலை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எருசலேமுக்குள்ளே வரும்போது ஜனங்கள்லாம் கூப்பிட்றாங்க எங்களை காப்பாற்றும்னு சொல்லி, ஆனால் உண்மையாக கூப்பிடுற ஜனங்கள் ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவங்க வெளிப்பிரகாரமான விடுதலை விரும்பினார்கள். கவனிங்க, கவர்மெண்ட்லேருந்து எங்களை விடுதலை ஆக்கியிருங்கன்னு நம்பினாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் தெரியுமா? கவர்மெண்ட்லேருந்து விடுதலையாக்க வரல, பாவத்திலிருந்து விடுதலையாக்க, சாபத்திலிருந்து விடுதலையாக்க, தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்க, நீங்கள் போராடி கொண்டு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்க வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு முதல் காரியம், இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு கற்றுக் கொடுக்கும் முதல் பாடம், அவரை உதவிக்கு அழையுங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இயேசுவை சிலுவையில் அடித்திருக்கிறார்கள். வலது பக்கத்தில் ஒரு கல்லன், இடது பக்கத்தில் ஒரு கல்லன், 2 கல்லர்களுக்கு நடுவில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு கல்லன் பார்த்து சொல்லுகிறான், நீர் தான் நிறைய பேரை காப்பாற்றினீர்ல, நிறைய பேருக்கு கண்ணு கொடுத்தீர், நிறைய பேரை காப்பாற்றி விட்டீர், இப்பொழுது நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உம்மையும் காப்பாற்றி கொள்ளும் எங்களையும் காப்பாற்றும். ஏளனம் பண்ணினான். சில பேர் உதவியவே எப்படி கேட்பாங்க தெரியுமா? இயேசுட்ட, இயேசுவே உங்களால் முடியும்னா ஏதாயிலும் பார்த்து செய்யுங்க. நான் எனக்கு தெரியும் நீங்கள் உங்களால் முடியாது, சரி பார்த்து சொல்லிட்டாரேன்னு கேட்குறேன், ஏதாயிலும் செய்ய முடியுமா? எனக்கு தெரியும் இயேசுவே நீங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டீங்க, நீங்கள் வேறு யாருக்குன்னா செய்வீங்க, எனக்கு செய்வீங்களா?
அப்படி கிண்டல் அடிக்கிறான். கவனிங்க, அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. 23ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் அவரை நோக்கி, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? கவனிங்களேன், நீ ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்று செய்யவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, இங்கே பாருங்களேன், ஒரு ஜெனிவன் ப்ரேயர், ஒரு உண்மையான வேண்டுதலை பாருங்கள். அவன் என்ன கேட்குறான் தெரியுமா? இயேசுவே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியேனை நினைத்தருளும். உடனே இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்கே இருப்பாய்? பரதேசியில் இருப்பார். டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் காட். ஆண்டவரிடத்தில் இருந்து உதவியை கேட்க நீங்கள் தயங்காதிருங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சின்ன காரியமோ பெரிய காரியமோ கர்த்தரிடத்தில் உதவியை கேளுங்கள். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கிறார். எபிரேயர் புத்தகம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவனாயிருக்கிறார். அவரே உண்மை உள்ள தேவன். இந்த ராஜா, இதோ உன் ராஜா. முதல் குறிப்பு கவனியுங்கள், இதோ உன் ராஜா உனக்கு உதவி செய்ய வல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓ ராஜா. சொல்லுங்க, உன் ராஜா. சொல்லுங்களேன், ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உன் ராஜா உனக்கு உதவி செய்வார். ஆமாம், கண்டிப்பாக உதவி செய்வாருங்க. அவர் உதவி செய்கிறவர், உங்களை காப்பாற்றுகிறவர். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் உங்களை காப்பாற்றுகிற ஒரு நல்ல ராஜா. 2வது குறிப்பு நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். இந்த ராஜா மிகவும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட ராஜா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் ஸ்தோத்திரத்துக்கும் உங்கள் துதிக்கும் பாத்திரரான ராஜா. கூட்டு போடா ஒருத்தன், அவளை கூட்டு போடா, கூட்டுப்போம். இதோ உன் ராஜா. கூட்டுப்போம், ராஜாவை கூட்டுப்போம், தயவு செய்து கிளம்பிடு. அவள் பேர் டில்சி ராணி, சரியா? ஃபுல் நேமு டில்சி ராணி. அதனால் ராஜாவை கூட்டு போயிட்டான். கவனிங்க, வாசிக்கலாமா? மார்க்கு சுவிசேஷத்தை எடுத்துக்கோங்க. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இங்கே என்ன நடக்கிறது என்றால், இந்த ராஜாவை மிகவும் ஸ்தோத்தரிக்கிறார்கள். இவர் எப்படி ஸ்தோத்தரிக்கிறாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஆராதித்து முடித்ததற்கு அப்புறம் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், இயேசு ஒரு வீட்டில் ராவிருந்து பண்ணுகிறார். ராத்திரி உட்கார்ந்து சாப்பிடுகிறார். கவனிங்களேன், எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? எல்லாரும் என்ன கவனிங்க. ராத்திரி உட்காந்து சாப்பிட வந்திருக்கிறார். ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருக்கிறார் இயேசு, அவருடைய சீஷர்கள். ஒரு ஸ்திரீ வருகிறார். 3வது வசனம் எழுதியிருக்கிறது, அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கு. வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து, கவனிங்க, இங்கே 2வது பாம் சண்டேல அவரை மிகவும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதோ உன் ராஜா உன்னை விடுவிக்கிறவர் மட்டுமல்ல, உனக்கு உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, உன் துதிக்கு பாத்திரரும் அவரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் இந்த உலகத்தில் யாரை நிறையா புகழ்ந்துருக்கிறீங்க? கொஞ்சம் வீட்டில் போய் நீங்கள் இந்த 3 மாதத்தில் யாரையாகிலும் நிறையா புகழ்ந்துருக்கிறீங்களா? உங்கள் மனைவியோ கணவனையோ இல்லை உங்கள் கஸ்டமர்ஸையோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரியை யாரை புகழ்ந்திருக்கிறீங்க? வசனம் சொல்லுது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மிகவும் புகழப்படத்தக்கவர் நம்முடைய இயேசு. இந்த இயேசு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு ஸ்திரீ வருகிறா, வந்து என்ன செய்கிறாள்? வெள்ளைக்கல் பரணி, அதற்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது வெள்ளைக்கல் பரணி. ஏன்னா யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, நலதம் எண்ணப்பட்ட வெள்ளைக்கல் பரணி. அதுக்கு ஒரு பேர் இருக்குது பாருங்கள், ஏன்னா ஒரு நல்ல பேர். ஓகே, அந்த கொண்டு வந்து என்ன செய்கிறாளாம்? 3வது வசனத்தில் என்ன இருக்குது? மார்க்கு 14:3, ஒரு ஸ்ரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம்.
அதில் பாருங்கள், அதில் கலப்படமே இல்லை. இதை பற்றி நான் நேற்று நைட்டு வாசிக்கும்போது, இது யூதர்கள் என்ன செய்வாங்களாம், பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துக்களில் ஒன்றாம். நன்றாக கவனியுங்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அவர்கள் தாயார் வீட்டிலிருந்து கொடுத்து விடுறதாம். அவங்க அம்மாவை யூஸ் பண்ணி, பிள்ளை யூஸ் பண்ணி, அவங்க பேத்தி யூஸ் பண்ணி, இது ஆண்டாண்டு காலமாக யூஸ் பண்ணுற ஒன்றா. இதை அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது, ஆனால் ரொம்ப ப்ரீஷியஸ். அதை வாங்கினா யாருனாலும் வேகமாக வாங்கிடுவாங்களாம். நாங்கள் எங்கள் வீட்டில் நலதம் வச்சுருக்கிறோம், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் அது கிடைக்காதே, உடனே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட நலதம் என்கிற உத்தம தைலத்தை, கலப்படம் இல்லாத தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து, அதில் இருக்க ஒரு டிராப்பை மட்டும் எடுக்கலை, அதை என்ன செய்கிறா, உடைச்சி அவர் தலையில் ஊற்றி அவரை புகழுகிறார். வாசிப்போம், யோவான் சுவிசேஷம் 12:3 வாசிங்களேன். 12:3 என்ன எழுதியிருக்கிறது? அப்பொழுது மரியாள், அந்த ஸ்திரீக்கு பேர் வந்து மரியாள். விலையேறப்பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து, அப்படின்னா என்னன்னா, அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு. கவனிக்கிறீங்களா? அதில் என்ன இருக்கு? ஒரு வெயிட் இருக்கு. அதை கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களிலும் பூசி, மார்க்கில் எழுதியிருக்கு, தலையிலையும் பூசி, தலையிலையும் பூசினா, காலிலையும் பூசினா, பூசி தன் தலைமயிரால் அவர் பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் வாசனையினால் நிறைந்தது. நான் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். இதோ உன் ராஜா. உன் வீட்டுக்கு ஒரு ராஜா வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜாவுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? த பெஸ்ட். கலப்படம் இல்லாததை கொடுப்பீர்களா அல்லது கலப்புள்ளதை கொடுப்பீர்களா? எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சீமோன் வீட்டில் இயேசுவுக்கு யாரும் எதையும் கொடுக்கவில்லை. கவனிக்கிறீங்களா? இவள்கிட்ட யாரும் சொல்லலாத கொண்டு வான்னு சொல்லி இவளாகவே வீட்டுக்கு போகிறாள். நலதம் என்கிற தைலத்தை எடுக்கிறாள். வேகமாக இயேசுக்கிட்ட வந்து அதை உடச்சி, என்ன, இயேசு தலை மேலே பூசி, காலில் பூசி, அவள் தலைமயிரை எடுத்து இயேசுவின் பாதத்தை துடைக்கிறாள். துடைத்தால் ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. 4வது வசனத்தில் எழுதியிருக்கு, மார்க் 14:4. அப்பொழுது சிலர் விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், எதுக்கு நீ வேஸ்ட்டாக உட்காந்து ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருக்கிற? கவனிக்கிறீங்களா? சில பேர் நல்லா துதிக்கும்போது, கண்ணீர் விட்டு பாடும்போது, ஆண்டவரே, கவனிங்களேன், இயேசு அவளுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருந்தார். அவள் செய்த அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்ததுனால அதை நினச்சி பார்த்து கண்ணீர் வடித்து துதிக்கிறாள். அவர் தலையில் அந்த தைலத்தை உடைச்சி ஊற்றுறா, காலில் ஊற்றுறா. பேப்பரை வச்சு துடைக்கல, தன்னுடைய தலை மயிரை வைத்து, கூந்தலை வைத்து துடைத்து கொண்டிருக்கிறாள். எல்லாரும் பார்த்தா சொல்கிறாங்க, இது வீண் செலவு, யூ வேஸ்ட் இட். நீ இதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, உன் டைம் வேஸ்ட் பண்ணுற. நிறைய பேர் நம்ம துதிக்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டைம் வேஸ்ட். ஏன் வேஸ்ட் பண்ணுற? இது வீண் செலவு என்னத்திற்கு? அடுத்து 5வது வசனம் சொல்லுகிறது, இதை என்ன செய்திருக்கலாம்? 300 பணத்துக்கும் அதிகமான கிரயத்துக்கு விற்று வேற யாருக்காயிலும் கொடுத்துருக்கலாம். நீ இந்த நேரம் உட்காந்து துதிக்கிற நேரத்தில் என்ன செஞ்சுருக்கலாம்? வேற யாரையாச்சும் நீ புகழ்ந்திருக்கலாம். கவனிக்கிறீங்களா? ஏன்னா மகனே மகனே என்று இருப்பதை விட எப்படி இருக்கணுமா? ஒரு ஆட்டோவில் எழுதிருச்சு, சுந்தர் படிச்சிருக்கியா? ரைட். கவனிங்களேன். அதாவது நீ ஏன் இயேசுவை ஏன் துதிக்கிற? ஓ ராஜாவை ஏன் துதிக்கிற? இந்த டைமில் நீ தரித்திரர்களுக்கு பார்த்துருக்கலாமே, அவரை பார்த்துருக்கலாமே, இவரை பார்த்துருக்கலாமே, ஆல்டர்னேட்டிவ் பார்த்துருக்கலாமே. கவனிங்க, பிசாசு என்றைக்குமே உன்னுடைய ப்ரேயர் டைமையும் உன் ப்ரைசிங் டைமையும் ஆல்டர்னேட் பண்ண பார்ப்பான். எதுக்கு காலையில் ஜோம் பண்ணணும்? எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்? இந்த டைமில் நீ வேலை பார்த்துருக்கலாமே, இந்த டைமில் நீ ஒரு சவாரி போயிட்டு வந்திருக்கலாமே. என்ன பிரதர், சவாரி போயிட்டு வந்திருக்கலாமே, 400 ரூபாயாச்சும் கிடைக்குமே, ஆக்டிங் போயிட்டு வந்திருக்கலாமே. அது எல்லாம் வீணான செலவு என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? இயேசு அவர்களை நோக்கி, விட்டு விடுங்கள், அவளை ஏன்
தொந்தரவு செய்கிறீர்கள். கவனிங்க, இதோ உன் ராஜா. முதலாவது உன்னை காப்பாற்றுகிற ராஜா. ரெண்டாவது இதோ உன் ராஜா உன்னுடைய துதியிலே பிரியப்படுகிற ராஜா. நீங்கள் அவருக்கு எவ்வளவு துதி செலுத்த விரும்புகிறீங்க, எவ்வளவு நன்றி செலுத்த விரும்புகிறீங்க. நீங்கள் அவர் மேலே உண்மையாக அன்பு வச்சுருந்தீங்கன்னா யாருமே சொல்லாமல் துதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுவும் எப்படி துதிப்பீங்க? அளவில்லாமல் துதிப்பீங்க, கண்ணீர் விட்டு நன்றி சொல்லுவீங்க. சில நேரம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினச்சா நம்ம கண்களில் கண்ணீர் வரும். ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுகிற உணர்வு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். எதற்காக ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். என்ன இருதயம்? உணர்வுள்ள இருதயம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம். இந்த மரியாளுடைய வீட்டில் இன்னொருத்தி இருந்தா. அவள் பேர் என்ன தெரியுமா? மார்த்தா. மார்த்தாவுடைய வேலை என்னன்னா வீட்டு வேலையெல்லாம் செய்வது. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது என்ன தெரியுமா? ஒன்று, அது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, இயேசுவின் பாதம். உங்களை நான் பார்த்து சொல்கிறேன், மார்த்தாள் எப்படிப்பட்டவராக இருந்தால் தெரியுமா? நீங்கள் மார்த்தாவாக இருக்க விரும்புகிறீங்களா அல்லது மரியாளாக இருக்க விரும்புகிறீங்களா? இதோ உன் ராஜா. உங்கள் வீட்டுக்கு இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு இயேசு ராஜா வர்றாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைப்பீங்க? சாப்பாடு செஞ்சு போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு நினைக்கிறத விட இயேசுவை புகழுவது நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை புகழுங்கள், அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேளுங்க. இதை மட்டும் நீங்கள் கவனமாக செஞ்சுருங்க, அவர் உங்களிலே பிரியப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க எல்லாருடைய சத்தத்தையும் கேட்டு அவர் பிரியப்படவில்லை. ஆனால் இந்த மார்த்தாளை, இந்த மரியாளை பற்றி வசனம் சொல்லுகிறது, அவள் கொண்டு வந்த விலையேறப்பட்ட வெள்ளைக்கல் பரணி, ஏதாயிலும் ப்ரீஷியஸாக கர்த்தருக்கு வச்சுருப்பீங்கன்னா அதை எடுத்து கர்த்தர்கிட்ட கொடுங்க. உங்கள்கிட்ட நான் சொல்லவா, உங்கள்கிட்ட என்ன ப்ரீஷியஸ் தெரியுமா? உங்கள் இருதயம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் வசனம் சொல்லுது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. வசனம் தெரியாதா? நான் சொல்லி தரேன், கவனிங்க. பின்னாடி சொல்லுங்கள், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. உங்கள் இருதயத்தை தான்னா அப்படியே இருதயத்தை எடுத்து கத்தி வச்சு வெட்டி கொடுங்க, அப்படி இல்லை. உங்கள் மனசை, உங்கள் விலையேறப்பெற்ற அந்த மனதை அவரிடத்தில் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, இதோ உன் ராஜா எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41 44 வரைக்கும் வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? அதை மட்டும் வாசித்து முடிச்சிடுவோம், 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். லூக்கா 19 41 44 வரைக்கும். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து, கவனிங்க. இப்பொழுது மூணாவது, இந்த ராஜா, இதோ உன் ராஜா. முதல்ல சொன்னேன், இதோ உன் ராஜா உன்னை விடுதலையாக்குகிற ராஜா. அவரிடத்தில் உதவி கேட்க தயங்காதிருங்கள். ரெண்டாவது, இதோ உன் ராஜா உன் துதிக்கு பாத்திரர், அதனால் துதிக்க தயங்காதிருங்கள், ஸ்தோத்திரிக்க தயங்காதிருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்த நீங்கள் தயங்காதிருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை பார்த்து, ஏன் வீணாக சர்ச்சுக்கு போகிற, ஏன் வீணாக துதிக்கிற? யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை துதிப்பேன். மார்த்தாள் அப்படி, மரியாள் அப்படி தான் செய்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது, இந்த ராஜா, இதோ உன் ராஜா. குருத்தோலை ஞாயிறில் எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டு ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. குருத்தோலைகளை எடுத்து அப்படியே ஆட்டிக்கிட்டு சொல்கிறாங்க, அசைத்துக்கிட்டு சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. நகரத்துக்கு சமீபமாய் வந்தபோது, கவனிங்களேன், அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்தபோது இயேசு என்ன செய்தாராம்? நகரத்திற்காக கண்ணீர் விட்டார். இதோ உன் ராஜா, behold your king is weeping. உன் ராஜா அழுது கொண்டிருக்கிறார். யாருக்காக அழுகிறார் தெரியுமா? நகரத்துக்காக அழுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒரு ராஜா இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் மக்களுக்காக கண்ணீர் வடிப்பார்களா என்றால் தெரியாது. ஒருவேளை மக்களை ஏமாற்றலாம், மக்களுக்கு முன்பாக ஏமாற்றலாம். ஆனால் ஒரு உண்மையான ராஜா இருக்கிறார். behold your king is weeping. அவர் அழுது கொண்டிருக்கிறார். நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இயேசு இந்த பட்டணத்துக்குள்ளே, மதுரைக்குள்ளே வருவார் என்றால் மதுரையை பார்த்து கண்டிப்பாக கண்ணீர் வடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனதுருக்கமுள்ள ராஜா. மதுரையில் நடக்கிற அவமானங்கள், அவலங்கள்,
இதையெல்லாம் பார்த்து கண்ணீர் வடிப்பாங்க. இங்கே எருசலேமை பார்த்து எப்படி கண்ணீர் வடித்தாராம்? 42 எழுதியிருக்கிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு. இயேசு எதுக்காக அழுதார் தெரியுமா? இந்த பட்டணத்துக்கு சமாதானம் வேண்டும் என்று அழுதார். இயேசு உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்துக்காகவும் அவர் மனதுருகிறார். எதுக்கு? உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு சமாதான நாள் கிடைக்கணும்னு நான் அழுது கொண்டு இருக்கிறேன். அடுத்து ஆண்டவர் எதற்காக அழுதாராம்? உன்னை சந்திக்கும் காலத்தில் நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். எருசலேமுக்கு வரப்போகிற அழிவை நினைத்து அவர் கண்ணீர் விட்டார். கவனிங்க, வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்டை நினச்சி அவர் கண்ணீர் விட்டார். ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்றைக்கு ராஜா கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். நான் இன்றைக்கி என்னுடைய பிரசங்கத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொடுக்க விரும்புகிறேன். நீங்களும் மனிதர்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்கள். வாசிப்புமா, எசேக்கியேல் 33:11 வேகமாக வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், கவனிங்க, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கவனிங்க, துன்மார்க்கனாக இருக்கான். கவனிங்களேன், என்னை பாருங்களேன். ஒருத்தன் ஆகாதவன், துன்மார்க்கன், அவன் வாழவே தகுதி இல்லை, பாவியாக இருக்கான். அப்படிப்பட்ட பாவி சாகிறத இந்த உலகம் விரும்புங்க. என்கவுண்டர் பண்ணுறத உலகம் விரும்பும். என்ன, இவன் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. யாரை என்கவுண்டர் பண்ணுவாங்க தெரியுமா? நீங்கள் காவல்துறையிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, இந்த சமுதாயத்திற்கு வாழ தகுதி இல்லாத ஒரு ஆள், இவரால் பயம் இருக்கிறது, இவர் த்ரெட்டனிங்காக இருக்கிறார் அப்படின்னு நினச்சா அவரை போட்டுற வேண்டிதான், அவரை சுற்ற வேண்டிதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? துன்மார்க்கனை அவன் சாவது எனக்கு விருப்பம் இல்லை, அவன் பிழைக்க வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? விரும்புகிறேன் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு ராஜா கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். யாருக்காக? நீங்கள் சந்திக்கிற நபர்களுக்காக. நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர்களுக்காக இயேசு கண்ணீர் வடிக்கிறேன். இன்னைக்கு காலையில் நாங்கள் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஃபோன், பாஸ்டர் நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரேன், நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இயேசுபாவை பற்றி சொல்லியிருக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கவனிங்களேன், ஆண்டவர் உங்களுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார். நீங்களும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக கண்ணீர் வடியுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எருசலேமில் ஆண்டவர் இஸ்ரவேலர்கள்ட்ட சொன்னார், நீங்கள் ஏன்பா சாக வேண்டும்? எருசலேமே, சமாதானத்தின் நாள் உனக்கு பக்கத்தில் இருக்கிறது, நீ ஏன் சாக வேண்டும்? இஸ்ரவேலர்கள் மத்தியில் ஆண்டவர் 12 சீஷர்களை அனுப்பினார். உலகம் முழுவதும் அநேகரை அனுப்பினார். இன்றைக்கி ஏன் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார் தெரியுமா? அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்காக தான் உங்களை தெரிந்தெடுக்கிறார். உங்களுக்கு ஏன் அற்புதம் ஆண்டவர் செய்கிறாரு, உங்களுக்கு ஏன் நன்மை செய்கிறாருன்னா அதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அல்ல, பிறருக்கு சொல்ல. ஒரு ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் நாங்கள் இப்படி ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ராஜா ஆண்டவரே, நீர் துதிக்கப்படத்தக்கவர். ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஓசானா என்று சொல்லுவோம். ஓசானா என்றால் அவர் காப்பாற்றுகிறவர். டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் ஜீசஸ். உங்கள் இயேசுவினிடத்திலிருந்து உதவியை கேட்க தயங்காதிருங்கள். சீஷர்கள் எல்லாம் படகுல போகும்போது இப்படி கேட்டாங்க, இயேசு ஐயரே எங்களை காப்பாற்றும், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, அவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் பண்ணலைனாலும்
அந்த மரியா ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒரு ராத்தல் கொண்ட எடை கொண்ட அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். மூன்றாவது, உங்கள் ராஜாவின் கண்களை பாருங்கள். உங்கள் ராஜாவின் கண்கள் அநேக ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. அநேகருக்காக அவர் உடைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட மனதுருக்கத்தை தாரும். ஆண்டவரே, நாங்களும் பிறருக்கு இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த கால வேளையில் ஜெபத்தில் வந்து கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. ஆண்டவரே, வர முடியாதவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, சுகம் இல்லாத பிள்ளைகளுக்கு சுகம் தாரும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கைது செய்கிற வேலைகளை, தொழிலை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற குட் ஃப்ரைடே அண்ட் ஈஸ்டர் சர்வீஸ், ஆண்டவரே எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.